வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து ஜூலை மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க ஒரு பிடிஎஃப்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில வந்து நம்ம விளையாட்டுகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ என்ன குடுத்துருக்காங்களோ, அத மட்டும் வந்து பார்க்க போறோம். முதலாவதா வந்து 4வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் ஹரியானா மாநிலத்தின் பஞ்ச்குலா என்னுமிடத்தில் நடைபெற உள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். பொதுவாக கேலோ இந்தியா போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டின் ஜனவரி மாதத்தில் நடைபெறும். அடுத்த ஆண்டிற்கான போட்டிகளுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ 4வது எத்தனையாவதுன்னு கேட்டாக்கா 4வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் வந்து ஹரியானா மாநிலத்தில் பஞ்ச்குலா அப்படிங்கிற இடத்துல நடைபெற போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. பொதுவாக வந்து கேலோ இந்தியா போட்டிகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜனவரி மாதத்துல நடக்கும். அடுத்த ஆண்டுக்கான போட்டிகளுக்கான தேதி வந்து அதுக்கப்புறம் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கன்னா ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆஸ்திரேலியாவில் 2020ஆம் ஆண்டு நடைபெறவிருந்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் T20 உலகக்கோப்பை ஒத்திவைக்கப்படுவதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த போட்டி அடுத்த ஆண்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்றும், இறுதிப் போட்டி அடுத்த ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து ஆஸ்திரேலியாவில் 2020ஆம் வருஷம் இந்த வருஷம் நடைபெற இருந்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பை வந்து ஒத்திவைக்கப்படுறதா வந்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்கு. இந்த போட்டி வந்து அடுத்த வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட 2020ஆம் ஆண்டின் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என ஐபிஎல் தலைவர் பிரிஜேஷ் பட்டேல் அறிவித்துள்ளார். இது மாதிரி கரோனா வைரஸ்னால வந்து ஒத்திவைக்கப்பட்டிருந்த ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல்லோட தலைவர் பிரிஜேஷ் பட்டேல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே வந்து ஜூலை மாதம் அப்டேட் பண்ண தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது 21/7/2020 அன்று வெளியிடப்பட்டுள்ள ஐசிசி தரவரிசையில் உலகின் நம்பர் 1 ஆல்ரவுண்டர் எனும் பெருமையை பெற்றுள்ளார் இங்கிலாந்தின் பென் ஸ்டோக்ஸ். ஸோ வந்து இந்த டேட்டில் ஜூலை மாதம் 21ஆம் தேதி வெளியிட்டிருக்க ஐசிசி தரவரிசையில் வந்து உலகத்தோட நம்பர் 1 ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து இங்கிலாந்தோட பென் ஸ்டோக்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. இதே வந்து பேட்ஸ்மேனோட தரவரிசையில் வந்து ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவன் ஸ்மித்தும் முதலிடத்தில் இருக்காரு. இந்திய கேப்டன் விராட் கோலி வந்து 2வது இடத்துல இருக்காரு. அடுத்தது பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2022 கத்தார் நாட்டில் நடைபெற உள்ளதாக சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2022க்கானது கத்தார் நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு அறிவிச்சிருக்கு. இப்போ 2022க்கான கால்பந்து போட்டி பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டாக்கா கத்தாரில். அடுத்தது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தற்காலிக தலைமை செயல் அதிகாரியாக ஹேமங் அமீன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தோட தற்காலிக தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா ஹேமங் அமீன். பிசிசிஐ தலைவர் பதவியில் வந்து சௌரவ் கங்குலி வந்து இருக்காரு. தலைவர் பதவியில் இருக்கிறது வந்து சௌரவ் கங்குலி. இதே வந்து தற்காலிக தலைமை செயல் அதிகாரியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கவர் தான் வந்து ஹேமங் அமீன். அடுத்தது ஹாக்கி இந்தியா அமைப்பின் தலைவராக மணிப்பூரை சேர்ந்த ஞானேந்திர நிங்கோம்பாம் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வரும் செப்டம்பர் 2022 வரை இந்த பதவியை வகிப்பார். யார் சொல்லியிருக்காங்க? ஹாக்கி இந்தியா அமைப்போட தலைவராக வந்து மணிப்பூரை சேர்ந்தவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அவரோட பேர் வந்து ஞானேந்திர நிங்கோம்பாம் அப்படிங்கிறது அவரோட பேர். இவர் வந்து 2022 வரைக்கும் இந்த பதவியில் இருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொரோனா வைரஸ் நோய் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக கிரிக்கெட் உள்பட விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் 117 நாள் இடைவெளிக்கு பின் இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையேயான டெஸ்ட் தொடர் தெற்கு இங்கிலாந்தின் சதாம்ப்டன் நகரில் உள்ள ரோஸ் பவுல் அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருக்கு. இந்த மாதிரி வந்து கொரோனா வைரஸ் காரணமாக வந்து நிறைய விளையாட்டுப் போட்டிகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு. 117 நாள் இடைவெளிக்கு அப்புறம் வந்து இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் இந்த 2 அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் வந்து தெற்கு இங்கிலாந்தோட சதாம்ப்டன் அப்படிங்கிற ஒரு நகரில் ரோஸ் பவுல் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தொடங்கி நடந்துச்சு. அடுத்தது
25 வருடங்களாக இந்திய தடகள தலைமை பயிற்சியாளராக பணியாற்றிய பகதூர் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 25 வருஷம் வந்து இந்திய தடகளத்தோட தலைமை பயிற்சியாளராக வந்து இருந்திருக்காரு. அவரோட பேர் வந்து பகதூர் சிங். அவரோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அடுத்து ஃபிட் ஹை டு ஹிட் ஹே இந்தியா அப்படிங்கிற பேரில் பிட் இந்தியா திட்டத்தின் கீழான பிரச்சாரத்தை மத்திய மனித வளத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் மற்றும் மத்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு 2 பேரும் இணைந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஃபிட் இந்தியா அந்த திட்டத்தின் கீழான பிரச்சாரத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த பிரச்சாரத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த நோய் தொற்று பரவல் காலத்தில் பள்ளி மாணவர்களிடையே வந்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான முக்கியத்துவத்தை உணர செய்வதுதான் வந்து இந்த பிரச்சாரத்துக்கான முக்கியமான நோக்கம். இப்போ என்ன பேரில் வச்சுருக்காங்கன்னா, ஃபிட் ஹை டு ஹிட் ஹை இந்தியா அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது டாப்ஸ் அப்படின்னா என்னென்னா, டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் வந்து டாப்ஸ் அப்படிங்கிறதோட விரிவாக்கம். இந்த பேரில் வந்து 2024ஆம் ஆண்டில் பாரிஸில் நடைபெற உள்ள மற்றும் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்லும் வகையில் இந்தியாவின் இளம் தடகள வீரர்களை பயிற்றுவிப்பதற்கான திட்டத்தை தொடங்க உள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சக இணை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து டாப்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து 2024 பாரிஸில் நடக்க போகிற, அதே மாதிரி 2028 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிறக்க ஒலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை வாங்குறதுக்காக இந்தியாவோட இளம் தடகள வீரர்களை ஒரு பயிற்றுவிக்கிறதுக்கான திட்டத்தை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. டாப்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து தொடங்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட தற்காலிக தலைவராக இம்ரான் கவாஜா வந்து தேர்வாக இருக்காரு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட தற்காலிக தலைவராக இம்ரான் கவாஜா வந்து தேர்வாகியிருக்காரு. இதற்கு முன்னாடி இந்த பதவிக்கு இருந்த சஷாங்க் மனோகரோட பதவிக்காலம் முடிஞ்சு போனதுனால அவர் விலகிட்டாரு. அதனால இவரை வந்து நியமிச்சிருக்காங்க. தற்காலிக தலைவராக வந்து இம்ரான் கவாஜா அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து திரும்ப பார்த்துட்டு வரலாம். ஸோ 4வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் ஹரியானா மாநிலத்தில் பஞ்ச்குலா அப்படிங்கிற இடத்துல நடக்க போதா சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் 2020ஆம் ஆண்டு நடைபெற இருந்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் T20 உலகக்கோப்பை ஒத்திவைக்கப்பட்டதா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்கு. அடுத்தது இது மாதிரி கொரோனா வைரஸ் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த 2020ஆம் ஆண்டோட IPL கிரிக்கெட் தொடர் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ICC தரவரிசையில் உலகத்தோட நம்பர் 1 ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற பெருமையை வந்து இங்கிலாந்தோட பென் ஸ்டோக்ஸ் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2022 கத்தாரில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தோட தற்காலிக தலைமை செயல் அதிகாரியாக ஹேமந்த் அமீன் அப்படி அமைச்சிருக்காங்க. ஹாக்கி இந்தியா அமைப்போட தலைவராக மணிப்பூரை சேர்ந்த ஞானேந்திர நிங்கோம்பாம் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து 25 வருஷமா இந்திய தடகள தலைமை பயிற்சியாளராக பணியாற்றின பகதூர் சிங் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அடுத்தது ஃபிட் ஹை டு ஹிட் ஹை இந்தியா அப்படிங்கிற பேரில் ஃபிட் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தோட கீழான பிரச்சாரம் இணைஞ்சி வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சாரத்தோட முக்கியமான நோக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு நோய் தொற்று பரவல் காலத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்களோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை அவங்க உணரணும் அடைகிறதுக்கான திட்டம் தான் இது. அடுத்து டாப்ஸ்னா என்னென்னா டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படிங்கிறது தான். இது வந்து 2024 பாரிஸில் நடக்க போகிற, 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகிற ஒலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவோட இளம் தடகள வீரர்களை வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் தான் வந்து டாப்ஸ் அப்படிங்கிறது. இது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட தற்காலிக தலைவராக இம்ரான் கவாஜா வந்து தேர்வாக இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த பதவிக்கு இருந்த சஷாங்க் மனோகரோட பதவிக்காலம் முடிஞ்சு போனதுனால இவரை வந்து தற்காலிக தலைவராக வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.